நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய தேவைகளை இன்னும் சந்திப்பாராக, இன்னும் உங்களை நடத்துவாராக. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். இந்த நல்ல நாட்களிலும் கர்த்தர் நல்ல ஒரு ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த ஜாஷ்வா டிவியோடு கூட இணைந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் நல்ல ஒரு பாக்கியத்தையும் கிருபையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அவர் சிறியவனாகிய என்னையும், குப்பையில் கிடந்த என்னையும், பாவியாகி இருந்த என்னையும் கர்த்தர் எடுத்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து நீங்கள் செய்தியை பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகளை, கிருபைகளை கர்த்தர் தருவார். சரி, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கும் உருவாக்கும் நேரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் நம்ம செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி செய்தியை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் செய்தியை கேளுங்க. செய்தியை கேட்கும்போது ஜெபத்தோடு கூட கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு மாதமும் என்னுடைய வீட்டில் வச்சு, நல்லூரில் வச்சு 2வது சனிக்கிழமை நல்லூரில் வச்சு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உபவாச கூட்டம் நடத்துகிறோம். நீங்கள் யாரும் வரணும்னா நீங்கள் செஞ்சலாம், கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் என்னுடைய வீட்டில் வச்சு நாங்கள் உபவாச கூட்டம் நடத்துகிறோம். உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க, வாங்க, தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்களிலும் நம்ம ஒரு செய்தியின் கீழ், ஒரு தலைப்பின் கீழ் நம்ம நினைச்சிருக்கோம், செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பை வைத்து அந்த தலைப்பின் மூலமாக 4 செய்தி 5 செய்தி நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சரியா? இந்த மார்ச் மாதம் நல்ல ஒரு அழகான ஒரு மாதம், ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதம் லெந்து நாட்கள், இந்த 40 நாட்கள் உபவாசமான நாட்கள், தேவனை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்கிற ஒரு நாட்கள். இந்த நாட்களுக்கு வந்திருக்கிறோம். இந்த லெந்து நாட்களை நீங்கள் வீணாக்கிறாதீங்க. நல்ல வேதத்தை வாசிங்க, நல்ல செபிங்க, நல்ல உபவாசம் இருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. அவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். சரி, இந்த மாதமும் நம்ம ஒரு செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா, உன் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுவார், உன் தலைவிதியை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், அப்படித்தானே, என் தலையெழுத்து இப்படிதான், என் தலை விதி இப்படிதான், நம்ம என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உங்க தலை விதியை கர்த்தர் மாற்றுகிறார், உங்க தலை விதியை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் மாற்றுகிறார், கர்த்தரே மாற்றுகிறார். ஒரு சில மனிதர்கள் சொல்லுவாங்களா, எல்லாம் முடிந்தது, உன் குடும்பம் முடிந்தது, உன் தொழில் முடிந்தது அப்படின்னு சொல்லி மனிதர்கள் சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப நீங்க நினைப்பீங்களா, ஐயோ என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது, ஒன்றும் இல்லாமல் போனது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பாத்தீங்களா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா விதமான நெருக்கங்களையும், எல்லா விதமான கரடுமுரடான பாதைகளையும் கர்த்தர் மாற்றி நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். போன வாரம் நம்ம கேட்டோம், வீணான கவலைகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். வீணான கவலைகள், உங்க வாழ்க்கையில வீணான கவலைகள் உங்க மனதுக்குள்ள வரும்பொழுதுதான், ஐயோ என் வாழ்க்கை முடிந்தது, என் தொழில் முடிந்தது, என் வியாபாரம் முடிந்தது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுடைய எல்லா நன்மைகளும் முடிந்தது என்று சொல்லி நாம் கவலைப்படுகிறோம், நாம் துக்கப்படுகிறோம், கண்ணீரோடு கூட இருக்கிறோம். போன வாரம் செய்தியை கேட்டபடி கர்த்தர் உடைய கவலைகளை எல்லாம் எடுத்து போடுகிறார். உடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல வைக்கும் பொழுது, உடைய கவலைகளை எல்லாம் நீங்க அவர்கிட்ட சொல்லும் பொழுது, அவர் உங்களை விசாரித்து, அவர் உங்களை ஆசீர்வதித்து, உடைய தேவைகளை சந்தித்து, நீங்க சொன்னீங்களா ஒரு வார்த்தை, நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்களா, என் தலை எழுத்து, என் தலை விதி, நான் இப்படி இருக்கேன், என் குடும்பம் இப்படி இருக்கு அப்படி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து எடுத்து போடுகிறார்.
உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறார், உங்க குடும்பத்திலிருந்து எடுத்து போடுகிறார், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த வார்த்தையை கர்த்தர் எடுத்து போடுகிறார். முதலாவது போன வாரம் நம்ம கேட்டோம், வீணான கவலைகள் உங்களுடைய வாழ்க்கையில வராதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார். வீண் கவலைகள் வரும் பொழுதுதான் அந்த வார்த்தை வரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வீணான வார்த்தைகள், வீணான கவலைகள், வீணான சிந்தனைகள், வீணான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வராதபடி கர்த்தர் வீண் கவலைகளை எடுத்து போட்டு கவலையான காரியங்களை எல்லாம் சரி பண்ணி சீர் பண்ணி அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் இருக்காதபடி உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இது போன வாரம் செய்தி. இந்த வாரம் 2வது வாரம், சரியா? நம்ம இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுவோம்? யாருக்காவது ஒருத்தருக்கு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சொல்லுவாங்க, இதே நோய் அவங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, இதே நோய் அவங்க அப்பா இடத்துல வந்துச்சு, அதே நோய் பையனுக்கு வந்துட்டு, இதே நோய் அவனுடைய பேரனுக்கு வரும். அப்போ நம்ம 4 தலைமுறைக்கு இந்த நோய் வந்துட்டு நீ சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா? சரி, இவனுக்காவது வராதுன்னு நினைச்சோம், என் தலையெழுத்து இவனுக்கு வந்துட்டு, இவனாவது நல்லா இருப்பானாச்சா, இவன் தலை விதி இவனு இப்படி நோய் வந்துட்ட சொல்லுவோம் பார்த்துருக்கிறீங்களா? நோய், ஒரு சில பலகீனங்கள், ஒரு சில சுகமில்லாத காரணங்கள், இந்த எதிர்பார்க்காத மரணங்கள் நோயின் மூலமாய். அப்போ வரும்போது நம்ம சொல்லுவோம், என் தலையெழுத்து என் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, என் தலையெழுத்து என் பிள்ளைங்களுக்கு நோய் வந்துட்டு, இந்த நோய் வந்தா நல்லா எந்திரிக்க முடியாது, இந்த நோய் வந்தா இந்த நோய்க்கு மருந்தே இல்லை, இந்த நோய் வந்தா பல லட்சங்கள் செலவழிக்கணும், அப்ப என்ன செய்ய, எதை வித்தாலும் காணாது, என் தலையெழுத்து அப்படி என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். அவர் உங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். சகல நோய்களையும் உங்களிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, நோயை பார்த்து பயப்படாதீங்க. ஐயோ நோய் வந்துட்ட, எனக்கு காலில் நோய் வந்துட்ட, எனக்கு கண்ணில் நோய் வந்துட்ட, எனக்கு இருதயத்தில் நோய் வந்துட்ட, என் பிள்ளைகளுக்கு வந்துட்ட, நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கை முடிந்தது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீங்களா? வாழ வழி தெரியாதபடி என் வாழ்க்கை முடிந்தது, ஐயோ என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, என்னால் நடக்க முடியலையே, என்னால் வேலைக்கு போக முடியலையே என்று சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சுகத்தையும் நன்மையும் அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சம்பவத்தை பார்ப்போம். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு போட்டிருக்கு, சரியா? 12 வருஷமா அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு நோய், அந்த நோயால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. வசனம் சொல்லுது, மார்க் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த சரித்திரம் நிறைய பக்கம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படி சொன்னா, 26வது வசனம் சொல்லுது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. இந்த அம்மாவுக்கு 12 வருஷமா ஒரு நோய், நிறைய டாக்டரை பார்த்துருக்கிறாங்க, நிறைய ஊருக்கு போயிருக்கிறாங்க, தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து நெஞ்சிருக்கிறாங்க, தன்னுடைய உடம்பு எப்படியாவது சுகம் பெறணும் என்று சொல்லி, இந்த நோய் மாறணும் என்று சொல்லி அவங்க அலைஞ்சிருக்காங்க. அப்போ சொல்லியிருப்பாங்க, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, என் குடும்பம் இப்படி ஆயிட்டு, என்னால் எந்திருக்க முடியலையே, எனக்கு 12 வருஷமா இந்த நோய் இருக்கு, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அந்த அம்மா எத்தனை நாள் அழுதுருப்பாங்க, 12 வருஷமா இந்த நோய்க்கு சுகமே கிடைக்கல. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, என் இயேசு எனக்கு சுகத்தை தருவார், என் இயேசு என் தலைவிதியை மாற்றுவார், என் இயேசு என் கோலத்தை மாற்றுவார் என்று சொல்லி 12 வருடமாய் இருந்த பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, ஏதோ ஒரு சொல்ல முடியாத பெரிய ஒரு வியாதி, இயேசுவானவர் நடந்து போகும் பொழுது இயேசுவானுடைய அந்த சட்டை ஒரு வாரத்தில் தொட்டா போதும் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோட தொட்டாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைச்சது. கர்த்தர் அந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயின் தலை எழுத்தை மாற்றினார், அவருடைய தலைவிதியை கர்த்தர் மாற்றினார். எத்தனை சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க, ஏம்மா உனக்கு இந்த நோய் இப்படித்தான், இந்த நோயை உன்னை நினைச்ச முடியாது, சுகப்படுத்த முடியாது, உனக்கு இப்படித்தான், நீ அங்கெங்க போற, நீ வீட்டில் இரு, நீ அந்த வீட்டுக்கு எங்க போற, உன் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து ஒரு முத்திரை குத்தி வீட்டில் உட்கார வச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர்
அந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயின் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய தலையெழுத்தையும் கர்த்தர் மாற்றுவார். நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நோய் எனக்கு வந்துட்டு, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நோய் என் வீட்டுக்காரருக்கு வந்துட்டு, நாங்கள் என்ன செய்ய போறோம், என் தலைவிதி எப்படி நோய் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்களா, அழுதுகிட்டு இருக்கிறீங்களா, பாரத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா, ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவார், அவர் உங்களுடைய காரியத்தை மாற்றுவார். இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த சம்பவம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய ஒரு திமிர்வாதக்காரன் 4 மனிதர்கள் சேர்த்து கொண்டு வந்து ஒரு கட்டில தூக்கி போட்டு கொண்டு வராங்க. ஒரு திமிர்வாதக்காரன் அப்போ இந்த திமிர்வாதக்காரனை ஏசப்பா கிட்ட கொண்டு போகணும். கூட்டம் நிறைய இருக்கு, உள்ள கொண்டு போக முடியல. அந்த 4 பேரும் பார்க்குறாங்க, மேலே வீட்டுக்கு மேலே ஏறுறாங்க, வீட்டை பிரித்து உள்ள இறக்கிறாங்க. ஆண்டவர் சுகம் கொடுத்துறார். இந்த சம்பவம் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. ஒரு திமிர்வாதக்காரன், அவனால் நடக்க முடியாது, உட்கார முடியாது, ஓட முடியாது, எந்த வேலையும் அவனால் செய்ய முடியாது. அவன் படுக்கையாக கிடக்கான். எத்தனை வருஷமா படுத்துருக்கான் தெரியாது, யாரெல்லாம் அவனை பார்த்தாங்க தெரியாது, யாரெல்லாம் அவனுக்கு சோறு கொடுத்தாங்க தெரியாது, யாரெல்லாம் அவனை நலம் விசாரிச்சாங்க தெரியாது. ஆனால் ஒரு பெரிய நோய், அந்த நோயால் அவனால் எழுந்திருக்க முடியல, அவனால் ஓட முடியல, வேலை பார்க்க முடியல, அவனுக்கு குடும்பம் இருக்குமா தெரியல. ஆனாலும் அவன் வாழ்க்கை முடிஞ்சது என்று சொல்லி மனிதர்கள் பேசியிருக்கலாம். ஏன், இயேசுவானவர் பேசிக்கொண்டு இருக்கும்போது 4 மனிதர்களும் தூக்கிட்டு வராங்க கட்டில போட்டு. அப்போ கூட நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, இந்த திமிர்வாதக்காரன் கிடக்கான, இவனுக்கு என்ன சுகம் கிடைக்க போகுது, இவனுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது, இவன் கடைசி வரைக்கும் படுத்து தானே கிடக்க போறான் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பேசியிருக்கலாம், காது கேட்க சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த 4 பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. ஓட பறிச்சு உள்ள இறக்கிட்டான். எந்த மனிதர்கள் எல்லாம் திமிர்வாதக்காரன் படுக்கையாய் கிடந்ததை பார்த்தார்களோ, எந்த மனிதர்கள்லாம் இந்த மனிதனை குறித்து பேசினார்களோ, எந்த ஒரு கூட்டம் இந்த மனிதனை பார்த்து நோயாளி என்று சொல்லி ஏளனமாய் பேசினதோ, எந்த மனிதர்கள் எல்லாம், எந்த உறவுகள் எல்லாம் இவனை பார்த்து இவனால் ஒரு வேலையும் பார்க்க முடியாது, இவன் எழுந்திருக்க முடியாது, இவன் ஓட முடியாது, இவன் நஷ்டம் என்று சொல்லி மனிதர்கள் பேசியிருக்கலாம், உற்றார் உறவினர்கள் பேசியிருக்கலாம், தன் பிள்ளைகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசுவானவர் ஒரே செகண்ட்ல அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவன் படுக்கையை தூக்கிட்டு வந்த மனிதன் அவன் எழுந்து நிற்கிறான், அவன் நடந்து போகிறான், அவன் ஓடுகிறான். அவனுடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றினார், அவனுடைய தளபதியை கர்த்தர் மாற்றினார். செய்தி உங்களுக்கு புரியுதாங்க? மனிதன் சொல்லுவான், இந்த நோய் வந்துட்டா இந்த நோய்க்கு சுகம் கிடையாது, இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, இந்த நோய்க்கு மருந்து அந்த ஊர்ல இருக்கு, இந்த ஊர்ல இருக்கு, பல லட்சம் ஆகும் என்று சொல்லி மனிதர்கள் சொல்லுவாங்க. இந்த நோய் உனக்கு வந்ததுக்கப்புறம் குடும்பத்துக்கு வரும் சொல்லுவாங்க. நீங்க பயப்படாதீங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை தருவார், உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை தருவார். உங்களுக்கு கர்த்தர் தான் சுகத்தை தர முடியும், மனிதர்கள் அல்ல. மனிதன் சொல்லுவான், உன் வாழ்க்கை இப்படிதான், இதே நோய் உங்க பிள்ளைக்கு வரும் சொல்லி சொல்லுவான், நீ இத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி மனுஷன் உங்ககிட்ட நேரில் சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்றையிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம், இன்றையிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு சுகம். எந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை பார்த்து நோயாளிகள் என்று சொன்னார்களோ, எந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை பார்த்து இவன் வியாதிஸ்தன் என்று சொன்னார்களோ, எந்த மனிதர்கள் எல்லாம் இவன் கிட்ட போகாத என்று சொன்னார்களோ, அந்த மனிதர்கள் முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அந்த மனிதர்கள் முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார், எழுந்து உட்கார வைத்திருக்கிறார், எழுந்து நடக்க வைப்பார். உங்க வேலையை நீங்க மறுபடியே செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு பலனையும் சுகத்தையும் கொடுத்து உங்கள் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுகிறார், உங்கள் தளபதியை கர்த்தர் மாற்றுகிறார். நீங்க சொன்னீங்களா, என் தலையெழுத்து எனக்கு இப்படி நோய் வந்துட்டு, என் தலைவிதி எனக்கு இப்படி நோய் வந்துட்டு, எனக்கு இப்படி பலகீனம் வந்துட்டு நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, கர்த்தருடைய வாயின் வார்த்தை பார்க்கிறார், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு பலனை கொடுக்கிறார், உங்களுக்கு மறுபடியும் இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஏசப்பாட்ட நோக்கி போறீங்க, ஏசப்பா நோக்கி பாருங்க, ஆண்டவரே என் பாவங்கள் இருந்தா என்ன மன்னிங்க, என்னை சுகப்படுத்துங்க, என் வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க, என்னுடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்.
கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு வரும் தெரியல. இந்த வார்த்தையோடு கூட கர்த்தர் பேசுகிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். எந்த மனிதர்கள் உங்களை பார்த்து சொன்னார்களோ, எந்த மனிதர்கள் உங்களை பார்த்து நோயாளி என்று சொன்னார்களோ, அந்த மனிதர்கள் கண்கள் காண கர்த்தர் உங்களை மறுபடியும் வேலைக்கு அனுப்புவார். உங்களை கொண்டு மறுபடியும் கர்த்தர் தொழிலை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். உங்களை கொண்டு செய்ய வேண்டியிருக்கிற வேலைகளை கர்த்தர் செய்து தருவார். இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தினால அந்த வார்த்தை உங்களை வந்து சேருகிறதற்காய் ஏசப்பாக்கு நன்றி. இன்று ஒரு மனிதரை பார்ப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் அதிகாரம். ரோட்ல ஓரம் உட்கார்ந்து இருக்காங்க நிறைய பிச்சைக்காரங்க. அதுல ஒரு பிச்சைக்காரனுக்கு 2 கண்ணு தெரியாது. பரிதிமே என்கிற ஒரு குருடன். மார்க் 10ஆம் அதிகாரம் 46, 47, 48 சம்பவம் இருக்கு. அப்போ இவனுக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அவன் நோயாளி, அவனுக்கு 2 கண்ணு தெரியாது, அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கான், கையில் கம்பு வச்சுருப்பான், ஒரு தட்டு வச்சுருப்பான், வேறு மேலே ஏதோ ஒரு போர்வை போட்டிருப்பான். அவன் ரோட்டில் உட்காந்து அப்படி பிச்சை எடுத்துகிட்டே இருந்திருக்கான். வயசுவானவர் நடந்து போகிறார். ஒரு திரளான ஜனங்கள் போகிறாங்க. அப்போ இவன் கேட்குறான், இந்த பரிதியம் என்கிற குருடன் கேட்குறான், இது என்ன சத்தம், யார் போகிறா, ஏதோ கூட்டமாக போகிற மாதிரி சத்தம் கேட்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்லுகிறார், இயேசுவானவர் போகிறார், இயேசுவானவர் நடந்து போகிறார் அப்படின்னு ஒரு சத்தத்தை கேட்ட உடனே இந்த பரிதிமை என்கிற குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமா கூப்பிடுதானா. மறுபடியும் செய்தான். 1-2 பேர் சத்தம் போடுறாங்க. நீ சத்தம் போடாத பண்ணி உட்காருப்பா, நீ உனக்கு வேலை இந்த பிச்சை எடுக்க வேலை தான், உனக்கு வேலை இந்த அழுக்கு சட்டை போடுற வேலை தான், உனக்கு தட்டு எடுத்து பிச்சை எடுக்க வேலை தான், உனக்கு இந்த வேலை, இந்த இடத்துல நீ உட்காரு, நீ எந்திக்காத அப்படின்னு சொல்லி ஒரு சில மனிதர்கள் அவனை மட்டம் தட்டுதாங்க. ஆனாலும் அந்த மனிதன் என்ன சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் மிகவும் சத்தம் போடுகிறான். சத்தம் போடுற இயேசுவானவர் நிற்கிறார். தன்னிடத்தில் அந்த மனிதனை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறார். அந்த மனிதனை அழைத்து கொண்டு வரும் பொழுதே அவன் தன் கையில் இருக்கிற தட்டத்துக்கு தூர எரிதான், தன் கையில் இருக்கிற கம்பத்துக்கு எரிதான், மேலே போட்டு போகிற அழுக்கு ட்ரெஸ்ஸு அதை களத்தை தூக்கி போடுதான். கர்த்தர் அவனுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பார்க்கிறார். உடனே சுகத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு வசனம் புரியுதாங்க? மனிதர்கள் சொன்னது, நீ குருடன் இதில் உட்காருன்னு சொன்னாங்க, நீ அழுக்கா உள்ளவன் நீ உட்காருன்னு சொன்னாங்க, நீ பிச்சை எடுன்னு சொல்லி மனுஷன் சொன்னான். ஆனால் கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு. உனக்கு நான் சுகத்தை தரேன், உனக்கு நான் விடுதலையை தரேன், உனக்கு நான் பலனை கொடுக்கேன், நீ வாழுவியா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி உங்களை பார்த்து கர்த்தர் பேசுறாரு. உங்க தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுறாரு. எந்த மனிதர்கள் இவனுக்கு பிச்சை போட்டார்களோ, எந்த மனிதர்கள் இவனை பார்த்து உட்காருன்னு சொன்னாங்களோ, அந்த மனிதன் முன்பதாக எல்லாவற்றையும் எரிகிறான். கர்த்தர் கண் பார்வையை கொடுக்கிறார். அவன் நடந்து போகிறான். இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அந்த பரிதிமை என்கிற குருடன் சொல்லுகிறான். கர்த்தர் அவனுடைய தலையெழுத்தை மாற்றினார். கர்த்தர் அவனுடைய எல்லாத்தையும் மாத்திட்டாரு. அவன் ட்ரெஸ்ஸை மாத்திட்டாரு, அவனுடைய நடவடிக்கையை மாத்திட்டாரு, முடியை மாத்திட்டாரு, எல்லாத்தையும் மாத்திட்டாரு. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். முடியாதுன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உன் வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஐயோ விலகினோம், என் வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்றீங்களா? இல்ல, கர்த்தர் உங்களுக்கு இன்றையிலிருந்து மறுபடியும் சுகத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருவார், மாற்றிடுவார், எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றிடுவார். உங்களால எதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி ஜனங்கள் சொன்னாங்களோ, அந்த முடியாது சொன்ன காரியத்தை கர்த்தர் உங்க கூட இருந்து செய்து தருவார். இந்த பரிதிமை என்கிற குருடனை இயேசுவானவர் அழைத்த உடனே அந்த தட்டெல்லாம் தூரப்பட்டுதான், தன் மேல கிடந்த வஸ்திரத்தை, அழுக்கு வஸ்திரத்தை தூரப்பட்டுதான். கர்த்தர் அன்னைக்கு அவனுடைய காரியத்தை மாற்றினார். இன்றைக்கு மாற்றுகிறார், இன்றைக்கு மாற்றுகிறார், இன்றைக்கு மாற்றுகிறார். உங்களுடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் கொடுக்கிறார். இது இல்லைங்க உங்க வாழ்க்கை, இன்னும் ஒரு வாழ்க்கை வச்சிருக்காரு. இன்னும் உங்களுக்கு வயசு இருக்கு, இன்னும் நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க பார்த்த பிறகுதான் விடுவார். சரியா? அதனால நீங்க நினைச்சாதீங்க, பயப்படாதீங்க. யோவான் 5ஆம் அதிகாரம், இதுல ஒரு சம்பவம் இருக்கு. பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கு. இந்த பெதஸ்தா என்கிற குளத்து பக்கத்துல நிறைய குருடர்கள், சப்பானியர்கள், சூம்பின உறுப்பிடையவர்கள், வியாதிஸ்தர்கள் அநேகர் படுத்திருப்பாங்களாம். ஒரு தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்கி விடுவாராம். அப்போ எந்த ஜனங்கள் போய் முதல்ல அதில் முங்குதாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்குமா. இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 38 வருஷம் வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருஷம்? 38 வருஷம். அப்போ அவன் எவ்வளோ அழுக்கா இருப்பான், எவ்வளோ நாற்றம் முடிச்சு போயிருப்பான், எப்படி முடிதான் இருக்கும். வாழ்க்கை 38 வருஷம் அவன் குப்பையாக தான் இருந்திருக்கான், நோயாக தான் இருந்திருக்கான். அப்போ இயேசுவானவர் அந்த பக்கம் வாராரு.
இந்த பாரியத்தை பார்த்தோன்னே சொல்றாரு, நீ சுஸ்தமாக விரும்புறியான்னு கேட்கிறாரு. ஆண்டவரே நான் சுஸ்தமாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ ஆண்டவர் உடனே என்ன செய்யறாரு, உன் படுக்கையை இழுத்து கொண்டு நட. ஒரு வார்த்தை தான். நீ சுஸ்தமாகறியா, நீ சுகம் பெறுதியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. 38 வருஷம் நோயாளியா இருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு ஏதோ ஒரு நோய், நடக்க முடியல, ஓட முடியல, உட்கார முடியல, பெரிய ஒரு நோய். இயேசுவானவர் கேட்டார், சுகம் பெறுகிறாயா? ஆமாம் ஆண்டவரே. சொன்ன உடனே இயேசு அவனை நோய்க்கு எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் படுக்கை போட்டு எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சுதான். அப்போ எந்த மனிதர் எல்லாம் 38 வருஷம் அவன் பிச்சைக்காரன், இவன் இடம் இதான், இவன் இடம் இதான், இவனுக்கு குடும்பம் கிடையாது, இவனுக்கு பிள்ளை கிடையாது, 38 வருஷம் அந்த இடத்துல இருந்தான்னு என்று சொல்லி எந்த மனிதரெல்லாம் பார்த்தார்களோ அந்த மனிதர்கள் முன்பதாக கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்தார், கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், கர்த்தரை மறுபடியும் அவனை வாழ இந்த உலகத்தில் ஒரு அனுமதி கொடுத்தார். இதே மாதிரி தான் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு, உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, உங்களை கொண்டு நின்று போன காரியங்கள் நடத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் சுகம் தருகிறார். நீங்கள் சுகத்தை பெருக்க விரும்புகிறீர்களா? இனிமேல் சொல்லாதீங்க என் தலையெழுத்து இந்த நோய் வந்துட்டு, சொல்லாதீங்க என் தலைவிதி இந்த நோய் வந்துட்டு, நீங்க சொல்லாதீங்க. 38 வருடம் நோய் இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் மாற்றினார். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயினுடைய இரும்புல இருந்த உடம்புல அந்த நோய்க்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். பரிதியுமே என்கிற குருடனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். ஒரு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஏசப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் என்ன நோய், அப்ப எப்படிப்பட்ட வியாதி, அப்ப எந்த இடத்துல டாக்டர் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, அப்ப வீட்டில் இருக்கிறாங்களோ, ஆஸ்பத்திரி இருக்கிற தெரியாது. ஏசப்பா, ஏசப்பா, அவளுக்கு நல்ல ஒரு பலனையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுத்து, என் தேவனாய் கர்த்தர் என்னை வாழ வைத்தார், எனக்கு சுகத்தை கொடுத்தார், எனக்கு பலனை கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவரே, உமக்கு உயிருள்ள சாட்சியா இந்த உலகத்துல வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா பலங்களையும் கர்த்தர் எடுத்து போடுங்க, எல்லா நோய்களையும் கர்த்தர் எடுத்து போடுங்க. இவர்களை கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் வாழ வைப்பீராக. அப்ப நல்ல சாட்சியை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நீங்க செய்தியை கேளுங்க. உங்களுக்கு புரியலன்னா அந்த செய்தியை மறுபடியும் நீங்க போட்டு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கிறார். உங்களை மறுபடியும் கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். மறுபடியும் இந்த செய்தி யாருக்கு புரியுதுன்னு தெரியல, மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், மறுபடியும் சுகத்தை கொடுக்கிறார். நீங்க சொல்லாதீங்க என் வாழ்க்கை முடிஞ்சு, நீங்க சொல்லாதீங்க என் குடும்பம் முடிஞ்சுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து, மறுபடியும் ஒரு சுகத்தை கொடுத்து உங்களை வாழ வைக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.